ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப நன்றி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுற ஒவ்வொரு நண்பர்களுக்கும். நாளை மார்க்கெட்டுக்கான ஒரு சின்ன வியூவை பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு இன்றைக்கி மார்க்கெட் வந்து எப்படி இருந்தது அப்படின்றத பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயம், நம்ம சேனலோடைய டெலிகிராம் சேனல் இருக்குது. அதுக்கு ஈக்குவலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4-5 சேனல் இருக்குது. ஸோ இது வந்து நம்மளே ஒரு சின்ன ஒரு சேனல் தான், சின்ன ஒரு விஷயம், நம்மளால் முடிஞ்ச ஒரு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கோம். பட் அந்த மற்ற சேனல்களில் வந்து பார்த்திங்கன்னா பணம் கேட்குற மாதிரி, ட்ரேட் பண்ணுற மாதிரி, போர்ட்ஃபோலியோ சர்வீஸ் பண்ணுற மாதிரியான விஷயங்கள் வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்சல்யூட்டாக நம்ம சைட்லேருந்து எதுவுமே நம்ம வந்து பார்த்திங்கன்னா பெய்டாக வந்து வாங்குறது இல்லை. ஸோ தயவு செஞ்சு அந்த மாதிரி எதுவும் நம்ம ஆட்கள் போய் பண்ண வேண்டாம். இதுக்கு தான் பயந்தேன். ஸோ 4 வருஷம் ஆச்சு சேனல் ஓப்பன் பண்ணி. பட் டெலிகிராம் சேனல் இப்போ தான் ஒரு 2 மாதமாக தான் ரன் ஆகிட்டு இருக்குது. 2 மாதம் 1 மாதம் தான் நினைக்கிறேன். ஸோ இதுக்காக மட்டும்தான் நான் பயந்தேன். பட் பார்த்திங்கன்னா நிறைய ஃபேக் சேனல்ஸ் இந்த மாதிரி வந்துக்கிட்டு தான் இருக்குது. ஸோ கொஞ்சம் உஷாராக இருங்க. நம்ம எந்த பணமும் நம்ம சைட்லேருந்து வாங்குறதில்ல. தயவு செஞ்சு நீங்கள் அது மாதிரி கொடுத்து யாருக்கிட்டே ஏமாற வேணாம் அப்படின்றது மட்டும் நான் சொல்லிக்கிறேன். அண்ட் இன்றைக்கி மார்க்கெட் நம்ம எதிர்பார்த்த மாதிரி ரொம்ப பெரிய கேப் டவுன் அப்படின்ற மாதிரிலாம் இல்லை. பிகாஸ் வந்து மார்னிங்கே யூஎஸ் ஃபியூச்சர்ஸ் வந்து நல்லாவே ரெக்கவர் ஆகிடுச்சு. நம்ம அந்த சேனல்லையும் போட்டிருந்தோம் மேக்ஸிமம் ஒரு 100 பாயிண்ட் வரையும் இறங்கலாம் அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி தான் 100 பாயிண்ட் வரைக்கும் தான் இறங்கிட்டு ரொம்ப நேரம் கன்சாலிடேட் ஆகிட்டு இருந்தது. பட் நான் வந்து மார்க்கெட் செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் கீழே போகும்னு நினச்சேன். பட் அது பார்த்திங்கன்னா மேலே வந்துருச்சு. ஸோ அதுதான் மார்க்கெட்டு, வேறு எதுவும் சொல்ல முடியாது. ஸோ மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து ரெசிலியண்ட்டாக இன்றைக்கி இருந்ததுன்னு சொல்லலாம். ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளாட் நம்பர்ஸ் வச்சுருந்தது. நேற்றே சொல்லியிருந்தேன், நம்ம மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா அந்த கேப் டவுனுக்குலாம் ரெடியே ஆகலை, நீ கேப் டவுன் அடிச்சு விட்டாலும் மார்க்கெட் வந்து ஏறும் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. அதுக்கேற்ற மாதிரி நியூஸ் அட்ஜஸ்ட் ஆகிட்டு அக்ராஸ் நிறைய மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ஒரு பாசிட்டிவ் டெரிட்டரியில் புல்லிஷாக தான் இருந்துக்கிட்டு இருக்குது. அப்படின்றதுனால இந்த மாதிரி ஒரு சடனாக ஒரு நியூஸை வந்து கிரகிச்சிக்குமா அப்படின்றது வந்து தெரியல. ஓகேங்களா? ஏன்னா பணம் போடுறவன் ஹெவியானவன் தான் மார்க்கெட்டை தூக்கிட்டு போகிறான். ஸோ இந்த மாதிரி சடன் நியூஸ் வரும்போது அவங்களுக்கு பேக் ஃபயர் ஆகும் அப்படின்றது தான் நான் நம்புகிறேன். ஸோ அதுக்காக தான் நியூஸை கூட கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா மாற்றி இந்த மாதிரி விட்டாங்களா அப்படின்றது வந்து எனக்கு தெரியல. இந்த மாதிரி இந்த டேரிஃப்கான அப்டேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம உட்காந்து பேசலாம் அப்படின்ற மாதிரி பேசி மார்க்கெட்டோட சென்டிமெண்ட்டை மாற்றி இன்றைக்கி ரொம்ப ஒரு ஃப்ளாட்டான ஒரு விஷயமா இருந்தது. நம்ம மார்க்கெட் மட்டும் சொல்லலை, நான் ஏஷியா மார்க்கெட்ஸ்னு சொன்னேன். ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ரெக்கவர். இந்த ரெக்கவர் நேற்று ஈவினிங்கே இஸ்ரேல் மார்க்கெட்லேயுமே வந்து எதிரொலிச்சுது அப்படின்றது தான் சொல்லி ஆகணும். மார்க்கெட் இன்றைக்கி முடியும் போது ஓகேங்க, ஒரு மாதிரி ஓகே, நல்லா ரெக்கவர் ஆகி டே ஆகிக்கிட்ட தான் மார்க்கெட் வந்து முடிஞ்சிருக்கு. ஸோ இன்னையோட டே ஆகிக்கிட்ட மார்க்கெட் முடிஞ்சிருக்கு அப்படின்னும்போது விச் இஸ் வெரி குட். நாளைக்கு நிஃப்டியோட எக்ஸ்பைரி. ஸோ 112 பாயிண்ட் வந்து ஸ்டாடல் ப்ரீமியம் வச்சிருக்கு. 648 பாயிண்ட் வந்து சென்செக்ஸில் வச்சுருக்கு. சென்செக்ஸில் துளியும் கூட இறங்கலை. ஏன் அப்படின்றத நான் சொல்கிறேன். கிட்டத்தட்ட வந்து த்ரூ அவுட் டே ஒரு 12% மேலே இந்தியா விக்ஸ் ஏறி இருந்தது. பட் எண்ட் ஆஃப் ஈஓடி ஒரு 9% வந்து இந்தியா விக்ஸ் ஏறி இருக்குது. இந்த இந்தியா விக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பைரி நாளைக்கு இருக்கிற கான்ட்ராக்டில் பெருசாக எதிரொலிக்காது. பட் சென்செக்ஸில் அப்படியே இருக்குது. ஏன்னா அது இன்னும் செவ்வாய் புதன் கடக்கணும். ஸோ அப்படின்றதுனால அங்கே வால்டாலிட்டி வந்து எதிர்பார்க்குறாங்க. நான் நாளைக்கே கூட கொஞ்சம் வால்டாலிட்டி வந்து எதிர்பார்க்குறேன். ஸ்கியூவும் அந்த மாதிரி தான் மாறி இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதனால் கொஞ்சம் உஷாராக தான் இருக்கணும் அப்படின்றத சொல்கிறேன். இன்றைக்கி டே முடியும் போது 66 ஸ்டாக்கு லாங் சைடும், 127 ஸ்டாக் வந்து ஷார்ட் சைடும் இருக்குது. இது ஆப்வியஸாக வந்து பார்த்திங்கன்னா நியூஸ்னால நிறைய ஸ்டாக்ஸ் வந்து இடம் மாறி இருக்கும். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ரொம்ப ஒரு ஃப்ளாட்டான விஷயம் தான். அது நிஃப்டி எடுத்துக்கிட்டாலும் பேங்க் நிஃப்டி எடுத்துக்கிட்டாலும் மிட்காப் நிஃப்டியில் நல்லா க்ரீனுக்கே வந்துருச்சு அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். ஸோ இன்றைக்கியோட விஷயம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃப்ளாட்டாக தான் மார்க்கெட் இருக்குது அப்படின்றதுனால செக்லிஸ்ட்டில் ஒரு சில விஷயங்கள் வச்சுருக்கேன், அங்கே பேசலாம். ஸோ ஆப்ஷன் செயினில் நிஃப்டி நாளைக்கு வந்து எக்ஸ்பைரி வச்சுருக்குங்க. 10.6 அட் த மணி ஐவி வச்சுருக்கு. கிட்டத்தட்ட 7 கிட்ட சம்திங் இருந்தது. இப்போ ஐவிபி 22 மாதிரி இருக்குது. பிகாஸ் இதுக்கு முன்னாடி நல்லா வந்து பார்த்திங்கன்னா அது 2-3ன்னு சொல்லிட்டு ஒரு லோவர் ஐவியில் இருக்குது. நேற்று கம்பேர் பண்ணும்போது இது வந்து ஒரு நல்ல ஐவி அப்படின்ற மாதிரி தான் சொல்லலாம். இது வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி போடுறவங்களுக்குலாம் ஒரு நல்லபடியாக இருக்கும். மேலே கீழே ஒரு 115-120 பாயிண்ட் தாங்க கேம் இருக்கும் அப்படின்ற மாதிரி ஸ்டாடல் இருக்குது. ஸோ அதான் மேலே கீழே வந்து பார்த்திங்கன்னா 100 பாயிண்ட்டுக்கு மேலே போகும்போது ஐவி வந்து உடஞ்சி பயம் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அது வரைக்கும் மார்க்கெட்டில் பெருசாக வந்து பயம் இல்லை. பட் சின்ஸ் வந்து 100-120 பாயிண்ட் ஏதாவது ஒரு சைட்லாம் உடச்சிருச்சு ஈவினிங், அதாவது மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 11 மணிக்குள்ளேயே உடச்சிருச்சு அப்படின்னா ஸ்கியூ பிரேக் ஆன மாதிரி மார்க்கெட் வந்து ஜிக்ஸாக்காக அலையிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. பட் நடக்குமா அப்படின்னு தெரியல. பட் இந்தியா விக்ஸ் ஏறினதுனால சின்னதாக ஒரு 30-40% வந்து பார்த்திங்கன்னா ஸ்கியூ உடஞ்சி மார்க்கெட் விளையாடுறது கூட வாய்ப்பு வந்து நிறைய இருக்குது அப்படின்றத சொல்லணும். இன்றைக்கி ஸ்டாடல் ப்ரீமியம் எஸ் அஃப்கோர்ஸ் 154. நேற்று க்ளோஸ் ஆனதை விட ஹெவி தான். 138 க்ளோஸ் ஆனது. 154 கண்டிப்பாக பயம் மார்க்கெட்டில் ஓப்பனிங்கே இருந்திருக்கு. அப்படியே வந்து பார்த்திங்கன்னா லீனியராக அவுட்டு 112 முடிஞ்சிருக்கு. நல்ல ஒரு டிகே சின்ஸ் வந்து இந்தியா விக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா
ஏறி இருக்குது. இதே சென்செக்ஸில் பார்த்தோன்னா உங்களுக்கு தெரியுங்க. ஸோ சென்செக்ஸில் நேற்று முடிஞ்சது 660, பட் இன்றைக்கி ஓப்பனிங் 712, 60 பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஏறி தான் இருந்திருக்கு. ஸோ நேற்று கம்பேர் பண்ணும்போது இன்றைக்கி க்ளோசிங் ஒன்றுமே இல்லை. 660, 648ன்னு சொல்லும்போது பெரிய டிகே இல்லை. சின்ஸ் வந்து இதில் வால்டிலிட்டி வந்து எதிர்பார்க்குறாங்க அப்படின்றது தான். ஸோ ஒன்று ஒரு இண்டெக்ஸ் வந்து கேட்ச் பண்ணி ஆகணும். பார்க்கலாம், மேபி நாளைக்கு வந்து இது எதை கேட்ச் பண்ணுது அப்படின்றத பார்க்கணும். அண்ட் SGX Nifty இது வரைக்கும் ஒரு 30 பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா டவுனில் தாங்க இருந்துகிட்டு இருக்குது. நம்ம இன்ஃப்ளேஷன் டேட்டா வந்திருக்கு, விச் இஸ் வெரி குட். பட் சின்ஸ் யூஎஸ் ஃபீச்சர்ஸ் கொஞ்சம் ஷேடாக இருக்குது அப்படின்றதுனால கண்டிப்பாக நம்ம மார்க்கெட் வந்து நெகட்டிவில் வந்திருக்கு அப்படின்ற மாதிரி பார்க்குறேன். அண்ட் FID ஆக்டிவிட்டி நம்ம டைம் ஒரு 7:30 மணிக்கு மேலே அப்டேட் ஆகும். நான் டெலிகிராம் சேனல்லையும் அதை பற்றின கமெண்ட்ஸை வந்து நான் கொடுக்குறேன். சின்ஸ் நான் வந்து FI இண்டெக்ஸ் ஃபியூச்சர்ஸில் கொஞ்சம் இன்றைக்கி செல்லிங் இருக்கலாங்க, நல்லாவே இருக்கும், கொஞ்சம் இருக்கும். ஒரு 1000 கோடி கூட செல் பண்ணாலும் சொல்கிறதுக்கு இல்லை. அது வந்து எதிர்பார்க்குற விஷயம் தான். ஓகேங்களா, ஒரு 1500 2000 கோடிக்கு மேலே போனால் தான் கொஞ்சம் பயப்படணும். அதர்வைஸ் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக வந்து பயப்பட வேணாம் அப்படின்றது தான் சொல்கிறேன். ஸோ இதை பற்றின விஷயம் டெலிகிராம் சேனலில் நான் கொடுக்குறேன். ஸோ சேனலோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கலாம். எஸ் நண்பா, நம்ம போகிற கண்ணன் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி ஹெல்ப்ஃபுல்லாக அந்த வீடியோ லைக் பண்ணிட்டு அப்படியே பாருங்கள். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலில் இப்போ தான் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மொதல் விஷயம், செக்லிஸ்ட்டில் ஃப்ளாஷ் பாயிண்ட்டாக இந்தியா விக்ஸ் ஒரு 9% ஏறி இருக்குங்க. ஸோ இது ஆப்ஷனுகளில் இருக்கிற ஐவியை கூட்டிட்டோம். எஸ் அஃப்கோர்ஸ் இப்போ பார்த்தா ஐவிபி போன லாஸ்ட் டேலாம் ஒரு 2-3 தான் இருந்தது, விச் மீன்ஸ் ரொம்ப 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 லோவர் ஐவியில், அதாவது அந்த 100 ரூபா பார்க்குற ப்ரீமியமில் ஐவி கம்மியாக இருந்திருக்கும். பட் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 10% அதில் வந்து பார்த்திங்கன்னா ஐவி இன்க்ரீஸ் ஆகிருக்கும். ஸோ இது வந்து ஒரு வால்டைல் மார்க்கெட் ஆகும் அப்படின்றதுக்கான ஒரு சைன், வேறு எதுவும் இல்லை. நிஃப்டி ஸ்ட்ராடல் 112 அண்ட் சென்செக்ஸ்க்கு அந்த 648, அதுக்கேற்ற மூவ் வந்து மார்க்கெட் இருக்கும் அப்படின்றது தான். ஸ்கியூ அப்சல்யூட்டாக வந்து மாறி இருக்குது. நாளையோட நிஃப்டி எக்ஸ்பைரிக்கு வால்டைலாக இருக்கும் அப்படின்றது சொல்லுது. 100-120 பாயிண்ட் தான் ரேஞ்சு. அது எவ்வளோ சீக்கிரம் உடையுதோ மார்க்கெட் ஈஸியாக ஜிக்ஸாக்காக மூவ் ஆகுங்க. ஸோ அது உடையாத வரைக்கும் மார்க்கெட் வந்து கன்சாலிடேட்டாக இருக்கலாம் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு. டெக்னிக்கல்ஸாக லாஸ்ட் 2 டேஸோட ஹையர் லோஸை மார்க் பண்ணிக்கோங்க. அது மார்க்கெட் உடையும் போது அந்த சைட் மார்க்கெட் வந்து ட்ரெண்டாக வாய்ப்பு இருக்குது. பிபி டைனமிக்கோட அந்த ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட்ஸ் கூட தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம், அதுவும் ஒர்க்காக செய்யும். அண்ட் டேட்டா ஃபார் ஆப்ஷன் ட்ரேடர்ஸில் டோட்டலாக மார்க்கெட் பார்க்கும்போது நிஃப்டி ரொம்ப ஒரு ஃப்ளாட்டான ஒரு சின்ன ஒரு நெகட்டிவ் பாயிண்ட்டு, கான்ட்ராக்ட் சின்னதாக ஏறி இருக்குது. இதுலையுமே பாயிண்ட்டு கம்மியாக இருக்குது, பிசிஆரும் இறங்கியிருக்கு. நேற்று இருந்ததை விட பிசிஆர் வந்து கம்மியாக இருக்குது. ஸோ நேற்று இருந்ததை விட புட் செல்லர்ஸ் கொஞ்சம் வெளியே போயிட்டாங்க, அதுக்கு பதிலாக கால் செல்லர்ஸ் கொஞ்சம் வந்திருக்காங்க நிஃப்டியை பொறுத்த மட்டுக்கு. ஃபியூச்சர்ஸோட டேட்டா பார்க்கும்போது பெருசாக தெரியலங்க, பிகாஸ் அது வந்து ஒரு ஃப்ளாட்டான ஒரு வியூ தான். பேங்க் நிஃப்டி ரொம்ப ஃப்ளாட்டாக முடிஞ்சிருக்கு. க்ரீனில் 47,000 கான்ட்ராக்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இதில் ஒரு 20 பாயிண்ட் வந்து ஸ்பாட் வர்சஸ் ஃபியூச்சர்ஸில் கொஞ்சம் இறங்கியிருக்கு. இதுலையுமே பிசிஆர் பெருசாக வந்து சேஞ்சஸ் இல்லை. பேங்க் நிஃப்டி பெருசாக விஷயங்கள் வந்து தெரியலைங்க, மேலேயே கீழே அப்படின்றது வந்து கிளியராக தெரியல. சேம் மிட் கேப் நிஃப்டி பாசிட்டிவ்க்கே வந்துருச்சு, 36,000 கான்ட்ராக்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இதில் ஒரு 4 பாயிண்ட் டிக்ரீஸ் ஆயிருக்கு. பிசிஆரும் பெரிய அளவு சேஞ்சஸ் இல்லை. ஸோ இனியோட டவுனு இல்லை இன்றைக்கி எதிர்பார்த்த டவுன் வந்து பார்த்திங்கன்னா ஃபியூச்சர்ஸை பெருசாக வந்து எஃபெக்ட் பண்ணல அப்படின்றதுனால எஃப்ஐயோட இண்டெக்ஸ் ஃபியூச்சர்ஸில் அவன் எனக்கு தெரிஞ்சு ஒரு 1000 கோடிக்குள்ளே நெகட்டிவாக இருக்கலாம். அப்படி இருக்கிற வரைக்கும் பெரிய பிரச்சனை இல்லை. பட் அது 1500 கோடிக்கு மேலே மாறிச்சு அப்படின்னா நாளைக்கு ஒரு ஜிக்ஸாக் மூவ் மார்க்கெட்டில் இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். அண்ட் குளோபலாக பார்க்கும்போது யூஎஸ் ஃபியூச்சர்ஸ் வந்து ரெக்கவர் ஆகிருக்குங்க. ஆல்மோஸ்ட் ஆஃப் த லாஸஸ் வெள்ளிக்கிழமை எவ்வளோ விட்டுதோ அதில் பாதிக்கு மேலே லாஸ் வந்து இது வரைக்கும் கவர் பண்ணியிருக்கு. பார்க்கலாம், 7 மணிக்கு மேலே அங்கே ஒரு வால்டைல் வந்து எதிர்பார்க்கப்படுது. பிகாஸ் 25% இந்தியா விக்ஸ் ஏறி இருக்குல்ல, அங்கே சொல்கிறேன், அங்கே யூஎஸ் விக்ஸு, ஸோ S&P விக்ஸுன்னுவாங்க. ஸோ அந்த விக்ஸ் ஏறி இருக்குல்ல, ஸோ அதுக்கேற்ற வால்டிலிட்டி மூவ் தாராளமாக இருக்கும். இன்றைக்கும் ஜிக்ஸாக்காக மார்க்கெட் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்றது தான். க்ரீனில் ஓப்பன் ஆகிற மார்க்கெட் ரெட்டில் போனாலும் சொல்கிறதுக்கு இல்லை க்ரீனில் ஓப்பன் ஆகிற மார்க்கெட் இன்னும் அட்வான்ஸ்டாக இம்ப்ரூவ் ஆனாலும் சொல்கிறதுக்கு இல்லை அப்படின்றது தான் நான் யூஎஸ் மார்க்கெட் சொல்கிறேன். அண்ட் நம்ம இன்ஃப்ளேஷன் டேட்டா வந்திருக்குங்க, ரொம்ப ட்ராப்பாக இருக்குது. எக்ஸ்பெக்ட் பண்ண நம்பரை விட ட்ராப்பாக இருக்குது அப்படின்றதுனால நல்ல விஷயமாக தான் இதை நான் பார்க்குறேன். பட் மார்க்கெட் எப்படி பார்க்குது அப்படின்றது நாளைக்கு தான் ஒரு கிளியராக விஷயம் தெரியும். ஸோ நம்ம மார்க்கெட்டில் ஸ்கியூவும் ஃபியூச்சர் மட்டும்தான் சின்ன மாற்றம் அடைஞ்சிருக்குங்க, மற்றபடி எல்லாம் நார்மலாக தான் இருக்குது. ஸோ டோட்டல் சம்மரி பார்க்கும்போது கண்டிப்பாக மார்க்கெட் வந்து ஃபியரில் இருக்குது அப்படின்றது மாதிரி சொல்லுது. ஆப்ஷனுங்களில் ஐவியில் ஒரு சேஞ்சஸ் வந்து இன்றைக்கி நம்ம பார்த்துருக்கோம். அண்ட் ப்ரீமியம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கன்சாலிடேட்டாக தான் மார்க்கெட் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுதுங்க. பெருசாக வந்து பயப்படுறோம் அப்படின்ற மாதிரி கிடையாது. ஸ்கியூ வந்து வால்டெலாக இருக்கும்னு சொல்லுது. ஃபியூச்சர்ஸ் வந்து ஒரு மாதிரி நியூட்ரல் வியூ தான், பெருசாக வந்து விஷயம் கிடையாது. அண்ட் பிசிஆர் பார்க்கும்போது ஸ்லைட்டாக லாங்கு, ஏன்னா ஒன்றுக்கு மேலே இருக்கனால அது லாங்கு அப்படின்னு தான் சொல்லணும். பெரிய லாங்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, நேற்று இருந்ததை விட பாயிண்ட்ஸ் கொஞ்சம் ஷேடாக இருக்குது. சின்ஸ் ஒன்றுக்கு மேலே இருக்கனால விச் இஸ் குட் அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். ஸோ செக் பண்ணுங்கள். ஒரே ஒரு பாயிண்ட்டு அந்த டெலிகிராம் சொன்ன அந்த ஒரு சின்ன விஷயம் தான். வேறு எந்த சேனலும் ஜாயின் பண்ணி அதில் காசு கேட்குறாங்கன்னு சொல்லி தயவு செஞ்சு கொடுக்காதீங்க. ஸோ அது எதுவுமே வந்து உண்மை கிடையாது அப்படின்றது மட்டும் நான் சொல்லிக்கிறேன். ஸோ நீங்கள் உங்கள் ஓன் அனாலிசிஸ்க்கு அப்புறம் உங்கள் ட்ரேட் எடுங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ஜெய் ஹிந்த்.